அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். மலர் அழகுமதி கிட்ட ஆறுதலாக பேசிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதி சொல்கிறாங்க, பரவாயில்ல மலரக்கா, இனியாவது எல்லாரும் என்னை புரிஞ்சுப்பாங்க. நான் வீட்டில் இருக்க வேலையை செய்கிறத பார்த்துட்டு இங்கே ராஜலக்ஷ்மி அத்தை சந்தோஷப்படுவாங்க. நான் வேலைக்கு போகலன்னு நான் மட்டும்தானே யோசிக்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க, அதுவே போதும். என்னதான் சுரேஷ் ஆறுதலாக பேசினாலும் சுரேஷும் தங்கராஜும் நான் வேலைக்கு இனி போக மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க அழகுமதி. உடனே மலர் சொல்கிறாங்க, இல்லை அழகுமதி, சுரேஷ் எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீ வேலைக்கு போகலன்னு நினச்சி நாங்கள் எதுக்கு சந்தோஷப்படணும்? நானும் வேலைக்கு போகலை, ரேவதியும் வேலைக்கு போக முடியாமல் இருக்கும்போது நீயாவது வேலைக்கு போறியேன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். அவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். நீ வேலைக்கு போகிறத பார்த்து நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு இனி வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு நீ இதெல்லாம் பேசி மனசு வேதனைப்படும் போது என்னாலேயே பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியல. நீ அமைதியா இரு, உனக்கு கண்டிப்பாக இதை விட பெரிய வேலை கிடைக்க தான் போகுது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீயும் அதே நம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு பேசும்போது அழகுமதி சந்தோஷப்படுறாங்க. இந்த வீட்டில் சுரேஷ் கூட வீட்டுக்கு வந்து என்கிட்ட பேசலை, ஆனால் மலரக்கா எனக்காக பேசுகிறாங்களேன்னு சந்தோஷப்படுறாங்க அழகுமதி. எப்பயும் போல் ஸ்வேதா காலேஜுக்கு கிளம்பும்போது அழகுமதி ஸ்வேதாவுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உடனே மலரணி, நீங்கள் தான் எப்பயும் எனக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பீங்க, நான் காலேஜுக்கு கிளம்பும்போது சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பீங்க. இப்போ அழகுமதி அண்ணியும் எனக்காக உதவி செய்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் அவங்க வேலைக்கு போனால் இதை விட நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்கிறாங்க. உடனே அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மலர். அதெல்லாம் இனி நடந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படியே வேலை கிடைச்சாலும் ராஜலக்ஷ்மி அத்தை நான் வேலைக்கு போகவே கூடாதுன்னு அவங்க இப்படிலாம் பேசுவாங்க, இதனால் பிரச்சனை வரும். நான் வந்து வீட்டிலையே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. இங்கே உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, இன்னைக்கு தான் அழகுமதி பொறுப்பாக சீக்கிரமாக வந்து கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுருக்கா. அழகுமதிக்கு சமைக்கவே தெரியாதுன்னு நினச்சேங்க, ஆனால் சாப்பாடெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக செய்ய ஆரம்பிச்சிட்டா. மலரை விட அழகுமதி கிச்சனில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க. என்ன இத்தனை நாள் வேலைக்கு போகிறதால சமைக்கக்கூடாது, வீட்டில் இருக்க வேலையை செய்யக்கூடாதுன்னு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்வேதா காலேஜுக்கு போகும்போது இன்றைக்கி அழகுமதி சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ தாங்க நிம்மதியாக இருக்குது. இருந்தாலும் அழகுமதி இனியாவது என் பேச்சை கேட்பாங்களான்னு தான் யோசிக்கிறேன் அப்படின்னு ராஜலக்ஷ்மி யோசிக்கிறாங்க. ராஜலக்ஷ்மி, நம்ம வேலையை பார்ப்போம் ராஜலக்ஷ்மி, ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னு யோசிக்கிறோம். இங்கே பாக்கியராஜ் நிறைய கடன் வாங்கியிருக்கான், அந்த பணத்தை திருப்பி தரணும்னு நமக்கு நிறைய வேலை இருக்குது. நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் அழகுமதியை பற்றியே பேசிகிட்டு இருக்குன்னு சொல்கிறாரு ராகவன். ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அங்கேருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து, மலரு நீ வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்துரு மலரு, நான் ரூமில் இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே அழகுமதி காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன நீ காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது மலரக்கா வேறு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது, நான் தான் காஃபி போட்டு கொண்டு வந்தேன்னு சொல்லும்போது, உனக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? இத்தனை நாள் நீ எனக்கு காஃபி போட்டு கொடுத்ததே இல்லையே, ஏன் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு எப்பயுமே மலரக்கா வேலை செஞ்சாதான் பிடிக்கும், நான் கிச்சனுக்கு வந்தாலே ஏதாவது பேசி பிரச்சனை செய்வீங்க, அதான் வரல அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் இப்போ மட்டும் கிச்சனில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்க்குறியே, ஏன்னா முன்னாடி நீ வேலைக்கு போயிட்டு இருந்த, அதனால் எங்கள் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு யோசித்தேன். இப்போ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இப்போ நீ வேலைக்கு போகவும் இல்லை, அதனால் வேறு வழி இல்லாமல் வீட்டில் இருக்க வேலையை செய்கிறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லும்போது, இந்த காஃபி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? உங்களுக்காக தான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் காஃபியை வாங்காமல் நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் இனி வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த காஃபியை இங்கே வச்சுட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை, இப்போயாவது ராஜலக்ஷ்மி அத்தை இங்கேருந்து கிளம்ப சொன்னாங்களே, அதுவே போதும். இல்லைனா ஏதாவது பேசி தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. அப்புறம் சுரேஷும் ராகவன் மாமாவும் என்கிட்ட தான் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே வந்து ஸ்வேதா காலேஜுக்கு போனதால் இங்கே வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மலர் வந்து செய்கிறாங்க. அப்போ மலர் வந்து சொல்கிறாங்க, இத்தனை நாள் நீ காலேஜுக்கு போயிட்டு இருந்த, நான் தான் வீட்டில் தனியாக இருப்பேன், இந்த வேலையெல்லாம் பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் இப்போ அழகுமதி, நீ கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் எனக்காக செஞ்சு கொடுக்குற, எனக்கு சப்போர்ட் பண்ணுற, இப்போ நீ என்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருக்க. இத்தனை நாள் இந்த வீட்டில் இருந்த வேலையெல்லாம் தனியாக தான் பார்த்துக்கிட்டேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் உன்னுடைய வேலை தான் முக்கியம்னு இங்கே காலேஜுக்கு போயிடுவ. அப்போவும் நான் தனியாக தான் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நீ இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது அழகுமதி. என்ன நீ தான் சரியாக சாப்பிடவே மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ராஜலக்ஷ்மி அத்தை கூப்பிட்ட உடனே நீங்கள் போய் நிற்கிறீங்க, அவங்களுக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சு கொடுக்குறீங்க, ஆனால்
உங்ககிட்டயும் கேள்வி கேட்குறாங்க, என்கிட்டயும் கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா எப்பயுமே நம்ம அவங்க பேச்சை கேட்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் நம்ம இந்த வீட்டு மருமகளா நிம்மதியா இருக்க முடியும். என்ன செய்யறது? காஃபி கொண்டு போய் கொடுத்தாலும் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க. எப்படியோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லும்போது ராஜலக்ஷ்மி அத்தை இப்படி தான் பேசுவாங்க. நாம தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். நம்ம அவங்கள எதிர்த்து பேசினோன்னா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வாங்க. இதனால் வீட்டில் நிறைய பிரச்சனை வரும்னு நான் எப்பயுமே அமைதியாக இருப்பேன். இருந்தாலும் சில நேரத்தில் என்னால் பொறுமையாக அமைதியாக இருக்க முடியாது. அப்போ என்ன செய்யறதுன்னு யோசிப்பேன். பாக்கியராஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் ரொம்ப பொறுமையாகவே இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என் அம்மா கிட்ட பேசுறதில்ல. என் தம்பி இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என் தம்பிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க அழகுமதி. சீக்கிரமாகவே பொண்ணு பார்க்கறதுக்காக நானும் பாக்கியராஜும் போக போகிறோம். அப்போ நீயும் வரியான்னு கேட்குறாங்க. நான் வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க அழகுமதி. உடனே மலர் சொல்கிறாங்க, ஆமாம் அழகுமதி, நீயும் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் அம்மாவுக்கும் தம்பிக்கும் சப்போர்ட் பண்ண நான் மட்டும் தானே இருக்கேன். என் தம்பிக்கு மட்டும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் தம்பிக்கு வேலை கிடச்சிருக்கு, அந்த சந்தோஷத்தில் தான் இருக்குன்னு சொல்லும்போது, அப்படியா மலரக்கா, கண்டிப்பாக சுரேஷ்கிட்ட கேட்டுட்டு நானும் வரேன்னு சொல்கிறாங்க. என்ன சுரேஷ்கிட்ட கேட்குறத விட ராஜலக்ஷ்மி அத்தை கிட்ட தான் முதல்ல கேட்கணும்னு பேசிக்கிறாங்க. உடனே இங்கே மலருக்கு ஃபோன் வருது. மலரோட தம்பி ஃபோன் பண்ணுறாங்க. மலரக்கா எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் நல்லா இருக்கேன் கார்த்தி, நீ எப்படி இருக்க? ஆமாம், அம்மா உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறதா சொன்னாங்களே, எப்போ பொண்ணு பார்க்க போகணும்? நீங்கள் வீட்டில் கூப்பிடுவீங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது, மலரக்கா, நானும் அம்மாவும் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வருவோம். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா, ஆனால் நானும் அம்மாவும் உங்கள் வீட்டுக்கு வந்தா ராஜலக்ஷ்மி அத்தையும் ராகவன் மாமாவும் எங்களை புரிஞ்சுப்பாங்களா? தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்களே. அப்புறம் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாரும் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க. அதனால தான் வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, கார்த்தி, இது உன்னுடைய கல்யாணம் கார்த்தி. நீ இவங்ககிட்ட பேச வேண்டியதை பேசி தானே ஆகணும். எப்படியும் கல்யாணத்துக்கு இவங்களை கூப்பிடணும். பொண்ணு பார்க்கறதுக்கு இவங்க வந்தாலும் சரிதானே. அது மட்டும் இல்லாமல் அழகுமதியும் இப்போ வீட்டில் தான் இருக்காங்க. அதனால அழகுமதி, சுரேஷ், நாங்கள் எல்லாரும் அங்கே பொண்ணு பார்க்க போகும்போது வந்தால் அம்மாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, மலர் இது எல்லாத்தையும் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே அழகுமதியும் சந்தோஷமாக கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சரிக்கா, நான் கண்டிப்பாக வருவேன். அப்புறம் அம்மா உங்ககிட்ட பேச சொன்னாங்க, அதான் பேசினேன். நீ எப்படி இருக்கேன்னு கேட்கும்போது, எப்பயும் போல தான் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் இப்போ தான் அழகுமதி கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். உன்னுடைய கல்யாணத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ ஏன் ஃபோன் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. உடனே ஆமாக்கா, அம்மா மறுபடியும் உங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லும்போது, சரி கார்த்தி, கவனமாக இரு, உன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்த்துக்க. நம்ம குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும். நானும் எங்கேயும் வேலைக்கு போகலை, சம்பாதிக்கவும் இல்லை. நம்ம குடும்பத்துக்காக இப்போ என்னால் சப்போர்ட் பண்ணவும் முடியாத நிலமையில இருக்கேன். உனக்கே தெரியும்னு சொல்லும்போது, நீ பொறுப்பாக அவங்க வீட்டு மருமகளாகவே இரு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எதுக்குக்கா நீ சப்போர்ட் பண்ணணும்? நான் பார்த்துக்கிறேன்க்கா. நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு கார்த்தி பொறுப்பாக பேசிட்டு ஃபோனை வைக்கிறாரு. பரவாயில்லையே, உங்கள் தம்பி உங்களுக்காக ரொம்ப அக்கறையாக பேசுகிறாரே மலரக்கான்னு சொல்லும்போது, ஆமாம், அவன் எங்கேயும் வேலைக்கு போகாமல் இருந்தான். இப்போ தான் என் தம்பிக்கு வேலை கிடச்சிருக்குன்னு வீட்டில் என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதான் உடனே கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ என் அம்மாவால் வீட்டில் இருக்க வேலையும் செய்ய முடியல, வேலைக்கு போகவும் முடியல. அதனால தான் சீக்கிரமாக கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? சீக்கிரமாக என் வீட்டுக்கு போகணும். ஆனால் என்ன, ராஜலக்ஷ்மி அத்தைக்கிட்ட கேட்காம வீட்டுக்கு போக முடியாதே அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டிலேருந்து என் அம்மாவும் தம்பியும் வராங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் தம்பிக்கு பிடிச்ச ஸ்வீட்டெல்லாம் செய்ய போகிறேன்னு அழகுமதி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாக்கியராஜ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே மலரு காஃபி எடுத்துகிட்டு வான்னு சொல்லும்போது, இன்னும் ஸ்வேதா வீட்டுக்கு வரலங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்வேதா வீட்டுக்கு வர இன்னும் நேரமாகும், சீக்கிரமாக வந்துடுவா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து சுரேஷ் வீட்டுக்கு வராரு. சுரேஷ் வந்த உடனே மலர் காஃபி கொடுக்குறாங்க. சுரேஷ், ஸ்வேதா இன்னும் வீட்டுக்கு வரலையே, நீயாவது என்னன்னு பார்த்துட்டு வரலாம்ல, இல்லை ஃபோன் பண்ணி கேட்கலாம்லன்னு சொல்கிறாங்க. நானும் ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணேன் சுரேஷ், ஆனால் ஸ்வேதா பேசவே இல்லைன்னு சொல்லும்போது, அப்படியா, நான் ஸ்வேதா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். ஆனால் ஸ்வேதா பேசவே இல்லை. இவ்வளோ நேரமாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஸ்வேதா பேசவே இல்லையே அப்படின்னு சுரேஷ் சொல்லும்போது, அங்கே வந்த ராகவன், என்ன மலர், இன்னும் ஸ்வேதா வீட்டுக்கு வரலையா? பாக்கியராஜ், சுரேஷ் எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, மாமா, ஸ்வேதாவுக்கு நிறைய வேலை இருக்கும். ஸ்வேதா தன்னுடைய படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது, அவ்வளவுதான். ஸ்வேதா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுவாங்கன்னு சொல்லும்போது, அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் எப்போ பார்த்தாலும்
எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இங்கே ராகவி கிட்ட பேசிக்கிட்டே இருப்பா. இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஸ்வேதா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு கிச்சனில் இருக்க வேலையை மலர் பார்த்தாலும், ஏன் ஸ்வேதா வீட்டுக்கு வர இவ்வளோ நேரம் ஆகுது? ஸ்வேதா இப்போல்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்களே, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்னங்க இவ்வளோ நேரம் ஆகுது, ஸ்வேதா வீட்டுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படியாவது ஸ்வேதா வீட்டுக்கு வந்துருவான்னு நினச்சோம், ஆனால் ரொம்ப நேரம் ஆகுது, ஸ்வேதா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு சுரேஷும் பாக்கியராஜும் கிளம்புறாங்க. அந்த சமயம் தங்கராஜ் வீட்டுக்கு வராரு. வந்த உடனே, என்ன மாமா எல்லாரும் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மாப்பிள்ள, ஸ்வேதா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொன்ன உடனே இதுக்கு தான் நான் சொன்னேன், என் பேச்சை கேளுங்க, ஸ்வேதா காலேஜுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருக்கட்டும்னு. என் பேச்சை யாராவது கேட்டிங்களா? என் பேச்சை கேட்காம காலேஜுக்கு அனுப்பி வச்சிங்கல்ல, இப்போ ஸ்வேதா எங்கே போயிருக்கான்னு தெரியல. இப்படியா கவனமே இல்லாமல் இருப்பீங்க? ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ணியா சுரேஷு? ஸ்வேதா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் ஸ்வேதா எங்கே இருக்கான்னு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்பியிருக்கணுமே. இவ்வளோ நேரம் ஸ்வேதா மேலே உள்ள நம்பிக்கையில் கவனமே இல்லாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் மலர் சொல்கிறாங்க, இல்லை ஸ்வேதா வந்துடுவாங்க, எதுக்காக இவ்வளோ பதட்டமாக இருக்கணும்? ஸ்வேதா காலேஜுக்கு போயிருக்காங்க, வர கொஞ்சம் நேரமாகுது, அவ்வளவுதானே. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு வருவாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும்போது, மலர் நீ இந்த வீட்டு மருமக, ஏன் இப்படி பேசுகிற? ஸ்வேதா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு எல்லாரும் பதட்டமாக இருக்கும்போது நீ மட்டும் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? அப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு, ஸ்வேதா ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு உனக்கு உண்மை தெரியும்னு நினைக்கிறேன், அப்படி தானேன்னு கேட்குறாங்க. இல்லை தங்கராஜ் அண்ணன், எனக்கு எதுவுமே தெரியாது. ஸ்வேதாவுக்கு ஃபோன் பண்ண, அவங்க பேசவே இல்லை. இருந்தாலும் ஸ்வேதாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், அவ்வளவுதான். நீங்கள் என்ன உண்மை என்னன்னு தெரியாமல் என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த சமயம் இங்கே கார்த்தி ஸ்வேதாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே கார்த்தி வந்த உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, ரொம்ப நன்றி கார்த்தி, நல்ல வேலை நீ சரியான நேரத்துக்கு வந்த, அதனால தான் வீட்டுக்கு இவ்வளோ சீக்கிரம் வர முடிஞ்சுது. நீ சரியான நேரத்துக்கு வராமல் இருந்தா நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நீ வீட்டுக்கு வா, நீ செஞ்ச உதவியை பற்றி வீட்டில் எல்லார்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வரல, நீ கிளம்பு. ஏற்கனவே என் அம்மாவும் நானும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உங்கள் வீட்டில் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்தாலும் நான் செஞ்ச உதவியை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன கார்த்தி, மலரண்ணியோட தம்பி தானே நீ ஏன் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது, ஏற்கனவே உங்கள் தங்கராஜ் மாமா புரிஞ்சிக்காம என்கிட்ட பிரச்சனை செஞ்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி உங்கள் வீட்டுக்கு வர முடியும்? எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அக்கா மலர் உங்கள் வீட்டு மருமகளாக இருக்கிறதுனால என்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு ரொம்ப அக்கறையாக பேசும்போது, அந்த சமயம் சுரேஷ், தங்கராஜ் எல்லாரும் வந்து பார்க்குறாங்க. இங்கே ஸ்வேதா பேசிகிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. உடனே தங்கராஜ் ரொம்ப கோவமாக ஸ்வேதாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. என்ன நினச்சிட்ருக்க? நீ எங்கே இருக்கன்னு தெரியாமல் உன்னை கண்டுபிடிக்கணும், உன்னை தேடி போகணுன்றதுக்காக நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். நீ என்ன மலரோட தம்பி கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மாமா, கார்த்தி என்னை கூப்பிட்டு வந்திருக்காரு. நான் தான் வீட்டுக்கு வர முடியாத நிலமையில இருந்தேன். என் ஃப்ரெண்டு எல்லாரும் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் காலேஜிலேருந்து தனியாக வர முடியல. அந்த சமயம் கார்த்தி வந்ததால தான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார். உண்மை என்னென்னு புரியாமல் ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது, என்ன ஸ்வேதா ரொம்ப பேசுகிற, கார்த்திக்கு வேற சப்போர்ட் பண்ணுற, என்ன கார்த்தி இதெல்லாம், நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஸ்வேதா கிட்ட பேசக்கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு ஸ்வேதாவை நீ கூப்பிட்டு வந்த? ஸ்வேதா நீ எங்களுக்கு தானே ஃபோன் பண்ணியிருக்கணும்னு சொல்லும்போது, பாருங்கள் நான் ஃபோன் பண்ணவும் இல்லை, எனக்கு எந்த ஃபோனும் வரவும் இல்லை, ஏன்னா என் ஃபோனை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் ஃபோன் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. உடனே கார்த்தி சொல்கிறாங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது, மலர் என்ன கார்த்தி, நீ எதுக்கு ஸ்வேதாவை கூப்பிட்டு வந்தேன்னு கேட்குறாங்க. அக்கா நான் உதவி செஞ்சேன், நீயாவது என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது, ஆனால் இந்த வீட்டில் இருக்க யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நான் அம்மா பேச்சை கேட்பேன், உன்னுடைய பேச்சை கேட்பேன், இவங்க பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நீ தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக இருக்க, அதனால் நீ வேணும்னா இவங்க பேச்சை கேட்கலாம். நான் இவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் தங்கராஜ் தேவையில்லாமல் பேசினார்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் செய்யலை. உதவி செஞ்சதுக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்களா? நன்றி சொல்ல வேண்டாம், என்னை புரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஒன்றை நாங்கள் புரிஞ்சுக்கணுமா? போனா போதுன்னு மலர் இந்த வீட்டு மருமகளாக இருக்கிறதுக்கு நானும் அமைதியாக இருக்கேன். ஆனால் நீ எங்கள் வீட்டு பொண்ணு ஸ்வேதா கிட்ட பேசுவியான்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்களுக்கு உதவி செஞ்சேன், அவங்கள வீட்டை கூப்பிட்டு வந்தேன், இதில் என்ன இருக்குதுன்னு கேட்கும்போது,
போதும், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வரணுன்றதுக்காக, ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. எப்படியாவது ஸ்வேதா உன்னை புரிஞ்சுக்கணும், நீ ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்கணும். இதுக்கு தானே இப்படிலாம் உதவி செய்கிற மாதிரி எங்களை ஏமாத்திட்டு இருக்கேன்னு கேட்டு உடனே மலரோட தம்பியை பலார்னு வெளுத்து வாங்குறதுக்காக முயற்சி செய்கிறாரு தங்கராஜ். அந்த சமயம் அங்கே வந்த மலர், தங்கராஜ் அண்ணன் அப்படின்னு சத்தமாக பேசுகிறாங்க. என்ன மலர் அப்படின்னு கேட்கும்போது, போதும், இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் பேசுனீங்க, நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். இந்த வீட்டு மருமகளாக வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இதில் என் தம்பி வேறு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரணுமா? வேண்டவே வேண்டாம். என் தம்பி நிம்மதியாக சந்தோஷமாக அவன் வேலையை பார்த்துட்டு எங்கள் வீட்டிலே இருக்கட்டும். இங்கே ஸ்வேதாவை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என் தம்பி மேலே என்றைக்கும் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஆனால் ஸ்வேதாவை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? அதே மாதிரி என் தம்பிக்கு நாங்கள் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்கோம். ஸ்வேதா என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கவும் இல்லை. அதே மாதிரி என் தம்பி கார்த்தியும் ஸ்வேதாவை விரும்பலை. உண்மையாகவே சொந்தக்கார பொண்ணாச்சே, உதவி கேட்குறாங்களேன்னு உதவி செஞ்சுருக்கான், வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். இப்படி என் தம்பி கார்த்தியை புரிஞ்சுக்காம எப்போ பார்த்தாலும் என் வீட்டில் இருக்க எல்லாரையும் ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்க. இதை பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்கணுமா? இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தால் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி உங்களையும் பலார்னு வெளுத்து வாங்க என்னால் முடியும். என் முன்னாடியே என் தம்பியை ரொம்ப ஏளனமாக பேசுகிறீங்க. என் தம்பி கார்த்தி செஞ்ச உதவியை புரிஞ்சுக்காம கேள்வி கேட்குறீங்க. இப்படி பேச உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் என்ன வேணாலும் பேசுவீங்களான்னு சொல்லும்போது உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, மலர் என்ன பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, சரியாக தான் பேசிகிட்டு இருக்கேன். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமல் வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? என் தம்பி நல்லது தான் செஞ்சுருக்கான், உதவி தான் செஞ்சுருக்கான், அதை கூட புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் எதுக்கு என் தம்பியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க? தங்கராஜ், நீங்கள் ஸ்வேதாவை வீட்டுக்கு கூப்பிட்டு வரல, என்ன நடந்துச்சுன்ற உண்மையும் உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க? நான் இந்த வீட்டு மருமக. ரேவதி உங்கள் வீட்டில் பொறுப்பாக உங்கள் பேச்சை கேட்டுட்டு அங்கே தானே இருக்காங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு போக வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறீங்க. என் வீட்டில் இருக்க எல்லாரும் ஏளனமாக பேசுகிறீங்க. உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போவே என் தம்பி கார்த்திகிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது கார்த்திகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு தங்கராஜ். ஆமாம், உண்மை என்னென்னு புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் பேசுனா மன்னிப்பு கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் மன்னிப்பு கேட்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு தங்கராஜ். அப்போ உடனே இங்கேருந்து கிளம்புங்க. மறுபடியும் இப்படி பிரச்சனை செஞ்சிங்கன்னா நான் பொறுமையாக இருக்க மாட்டேன். என் குடும்பத்துக்காக சப்போர்ட் பண்ண நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்கன்னு கேட்கும்போது, பாத்தியா சுரேஷ், பாத்தியா பாக்கியராஜ், மலர் எப்படி பேசுகிறான்னு பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்கன்னு சொல்லும்போது, உடனே பாக்கியராஜ் வந்து, மலர் சரியாக தானே பேசுகிறா. ஏற்கனவே நீங்கள் செஞ்ச பிரச்சனையால் இங்கே கார்த்தியும் மலரோட அம்மாவும் இந்த வீட்டுக்கு வராமல் இருக்காங்க. உண்மையாகவே ஸ்வேதாவுக்கு கார்த்தி உதவி செஞ்சுருக்காங்கன்னு ஸ்வேதா சொன்னதுக்கப்புறம் நாங்களே உண்மையை புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க? ஸ்வேதாவை எப்படி பார்த்துக்கணுன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்வேதா என்ன செய்யணும்னு நாங்கள் பேசிக்கிறோம். நீங்கள் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது, மாமா பார்த்தீங்களா ராகவன் மாமா, எல்லாரும் மலருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, சீக்கிரமாக ஸ்வேதாவுக்கு கல்யாண ஏற்பாடை செய்யுங்க. இல்லைனா மலரோட தம்பி தான் நம்ம வீட்டுக்கு மருமகனாக வரப்போகிறான். அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது, உடனே ஸ்வேதா சொல்கிறாங்க, என்ன தங்கராஜ் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, கார்த்தி என்னுடைய ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாமல் மலரண்ணியோட தம்பி தானே. அவர் வந்து என்னை பொறுப்பாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, உதவி செஞ்சுருக்காரு. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாம், புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. ஆனால் தேவையில்லாமல் பேசாதீங்க. மலரணி ரொம்ப நல்லவங்க. கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்க. நாங்கள் எல்லாரும் கார்த்தியோட கல்யாணத்துக்கு போகணும்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. கார்த்தி ரொம்ப நன்றி கார்த்தி, நீங்கள் கிளம்புங்க. தங்கராஜ் மாமா இப்படி தான் பேசுவார். தங்கராஜ் மாமாவுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு ஸ்வேதா சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. உடனே கார்த்திகிட்ட மலர் சொல்கிறாங்க, கார்த்தி நீ ரொம்ப யோசிக்காத, தங்கராஜனை இப்படி தான் பேசுவார். உனக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன்னு சொல்லும்போது, அக்கா என்னை பற்றி யோசிக்கல, நீ இந்த வீட்டு மருமக, என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். நீ கவனமாக இரு, நான் கிளம்புறேன். உண்மையாகவே ஸ்வேதாவுக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். எனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியுமே. ஸ்வேதாவுக்கு நான் ஃப்ரெண்டு தான்க்கா. ஸ்வேதாவுக்கு எப்போ வேணாலும் நான் உதவி செய்வேன். தங்கராஜ் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டார் அப்படின்னு பேசிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்புறாங்க. என் தம்பி கார்த்தி உதவி செஞ்சுருக்கான், இதெல்லாம் புரிஞ்சுக்காம தங்கராஜ் எப்படிலாம் பேசிட்டாரு. இனி தங்கராஜ் தேவையில்லாமல் பேசினா தங்கராஜுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் அமைதியாக இருப்பார் அப்படின்னு மலர் யோசிக்கிறாங்க. மலர் வீட்டுக்கு வந்த உடனே ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன மலர் நீ வந்து இப்படி தங்கராஜ் மாப்பிள்ளை எதிர்த்து பேசுகிற? தங்கராஜ் மாப்பிள்ளை என்ன செஞ்சாலும் சரியாக தான் இருக்கும். ஸ்வேதாவை வந்து எதுக்கு உன்னுடைய தம்பி கூப்பிட்டு வரணும்னு கேட்கும்போது, மறுபடியும் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லணுமா? அதான் ஸ்வேதா உண்மையை சொல்லிட்டால, அப்புறம் என்ன? கார்த்தி
செஞ்ச உதவிக்காக நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லணும். ஆனால் புரிஞ்சுக்காம பேசாதீங்க, அப்புறம் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன்னு மலர் சொல்கிறாங்க. தங்கராஜ் மாப்பிள்ளைகிட்டையும் மலர் இப்படி தான் பேசினா. மலர்கிட்ட இப்போ நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். மலர் என்ன புரிஞ்சுக்காம இப்படி பேசுகிறாளே. இருந்தாலும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் சீக்கிரமாகவே கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடை செய்யுங்கன்னு இங்கே மலரோட அம்மா கிட்ட நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் மலர் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கப்புறம் ரொம்ப பொறுப்பாக நம்ம வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறா. ஆனால் நம்ம கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தங்கராஜ் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு. என்ன பாக்கியராஜ் பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்க? என் தம்பி கார்த்திக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல. கார்த்தி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உதவி செய்கிறான். ஆனால் என் அம்மாவும் கார்த்தியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு தங்கராஜ் என்ன எதுக்கு இப்படிலாம் பேசுகிறாரு? இனி தங்கராஜ் என்ன இப்படிலாம் பேசினா நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்கிறாங்கன்னு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆனால் இப்போ என் தம்பி கார்த்தி செஞ்ச உதவியை உங்கள் வீட்டில் இருக்க யாருமே புரிஞ்சுக்கல. தங்கராஜ் அண்ணன் மட்டும் இல்லை, ராஜலக்ஷ்மி அத்தையும் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு தங்கராஜ் மேலே ரொம்பவே கோபமாக இருக்காங்க மலர்.